Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT syllabus chapter 7 integrals. இதில் exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Sum number 11 cos power 4 2x. Cos power 4 of 2x. ஓகேவா? Which is equal to நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்க போறோம் அப்படின்னா cos squared 2x into cos squared 2x அப்படின்னு பிரிச்சுக்க போகிறோம். சரியா? இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? cos squared theta which is equal to என்னது 1 plus cos 2 theta by 2. கரெக்டாப்பா? cos squared theta which is equal to 1 plus cos 2 theta by 2. இதுவே sin squared theta வந்தால் 1 minus cos 2 theta by 2ன்னு எழுதுவோம். கரெக்டா? இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 2x இருக்குது. தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குங்க? 2x இருக்குது. சரியா? இப்போ எப்படி எழுதிடலாம் நம்ம? 1 plus cos 2 theta. cos 2 தீட்டாக்கு பதிலாக 2x by 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? இங்கே பாருங்க, இது ரெண்டுமே ஒன்று தானே. இதுவும் cos ஸ்கொயர்டு தீட்டா தான், இதுவும் cos ஸ்கொயர்டு தீட்டா தான். ஸோ நம்ம ஹோல் ஸ்கொயர்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? 2 டைம்ஸ் தானே இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கே ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, which is equal to இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் சொந்தம் டினாமினேட்டருக்கும் சொந்தம். அப்போ எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் காஸ், இங்கே வந்து மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா? இந்த 2 வந்து இது கூட மல்டிப்ளை ஆகிடும். அப்போ வந்து நமக்கு 4xன்னு கிடச்சிடும். 2 2 4 4x. நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் சொந்தம், அதே மாதிரி டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் சொந்தம். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 அப்படின்னு வந்துடும். இது வரையும் கிளியராக புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1/4 தனியாக எழுதிக்கிறோம். சரியா? இந்த 1 ப்ளஸ் காஸ் 4x ஹோல் ஸ்கொயர்டை தனியாக எழுதிக்கிறோம். இப்போ இதை பாருங்கள், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? இப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு ab. கரெக்டா? இப்போ சொல்லுங்கள், 1/4 இன்ட்டு a ஸ்கொயர்னா 1 தான், ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணோன்னா திருப்பி காஸ் ஸ்கொயர்டு 4xாக மாறிடும். சரியா? ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 தான் வரப்போகுது. பி வந்து காஸ் 4x. இது வரையும் கிளியராக புரியுதா? இப்போ பாருங்கள், இங்கேயும் காஸ் ஸ்கொயர்டு தீட்டா அப்படின்ற ஃபார்முக்கு வந்துடுச்சு இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்? 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2 அப்படின்னு இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சரி, இப்போ சொல்லுங்கள், 1/4 இன்ட்டு 1 ப்ளஸ் இதை மட்டும் எப்படி எழுதுகிறோம்? 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2ன்னு எழுத போகிறோம். இங்கே தீட்டா யார்? 4x. ஓகேவா? இப்போ 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா என்னது? 4x பை 2 ப்ளஸ் 2 காஸ் 4x. ஓகேவாப்பா? இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/4 அப்படியே தான் இருக்குது. 1 ப்ளஸ் இந்த 2 வந்து மேலே இருக்கிற 2 டேர்ம்ஸ்க்கும் சொந்தம். அதாவது இந்த எக்ஸ்ப்ரெஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். சரியா? இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே பையில் இருக்க 2 சொந்தம். சரியா? இப்போ எப்படி எழுதலாம் இதை? 1/2ன்னு ஆகிடுமா? இது சென்டரில் ப்ளஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கும் 1/2 வரணும். இந்த டேர்முக்கு 1/2 வரணும், இந்த டேர்முக்கு 1/2 வரணும். இங்கே காஸ் 2 இன்ட்டு 4xன்னு இருக்குது. அப்போ 2 4 என்னது? 8ஆ? அப்போ காஸ் 8x அப்படின்னு வந்துடும். கரெக்டாப்பா? ப்ளஸ் 2 காஸ் 4x. ஓகேவா? இப்போ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். சரியா? அப்போது லெட் I which is equal to 1/4. இது வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட 1/4 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் அதை எடுத்து வெளில எழுதிட்டோம். இப்போ தான் இன்டகிரலே போடுறோம். சரியா? இப்போ இந்த ஃபுல் ஃபங்க்ஷனையும் இதுக்குள்ளே எழுத போகிறோம். இப்போ என்ன வரும்? 1 ப்ளஸ்
1 by 2 plus 1 by 2 cos 8x plus 2 cos 4x. ஓகேவா? with respect to x தான் நாம் இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ dx-ஆ மறந்துடக்கூடாது. அண்ட் இங்கே பாருங்கள், இதில் பையில் 1 இருக்கதா அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும், 1 by 4 integral 1 to is 2 plus 1 is 1. அப்போ 3 by 2 வந்துருமா? புரியுதா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 2 is 2, சென்டரில் ப்ளஸ் 1 is 1 by 1 2 is 2. அப்போ 3 by 2 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் 1 by 2 cos 8x plus 2 cos 4x dx. ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த இன்டகிரேஷனு, இந்த 1 by 4, இந்த dx எல்லாமே இதில் உள்ள எல்லா டேர்ம்ஸ்க்கும் சொந்தம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்கா? ஸோ இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். என்னென்னா இன்டகிரலு, இந்த 1 by 4, இந்த dx. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? which is equal to இந்த 3 by 2 நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ என்ன வரும்? 1 into 3 3ன்னு வந்துடும். சரியா? by 4 2s are 8ன்னு வந்துடும். ஓகேவா? இன்டகிரல் இவங்க இங்கே வெளில வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை ஆகிடுச்சு. அப்போ இங்கே 1 இருக்குமா? அப்போது 1 into dx வந்துடும். சரியா? 1 into dx dx தான். அதே மாதிரி சென்டரில் ப்ளஸ்ஸு, இங்கே பாருங்கள், இது 1 by 4, இது 1 by 2. அப்போ 1 by 8ன்னு வந்துடும் இல்லையா? 1 into 1 1 by 4 2s are 8. தென் இன்டகிரல் போட்டுக்கோங்க, cos 8x dx. சரியா? அதே மாதிரி ப்ளஸ் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, ஸோ இது என்ன ஆகிடும்? 2 by 4 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? 2 by 4ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? இன்டகிரல் cos 4x dx. கிளியராக புரியுதா? இப்போ சொல்லுங்கள், which is equal to, அதாவது I which is equal to 3 by 8 integral dx plus 1 by 8 integral cos 8x dx plus இங்கே கேன்சல் ஆகிடும் இல்லையா? இது 1 டைம், இது 2 டைம்ஸ். இப்போ 1 by 2 அப்படின்னு வந்துடும் நமக்கு. 1 by 2 integral cos 4x dx. ஓகேவா? இப்போ இன்டகிரேட் பண்ணி எழுதலாமா? ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c. கரெக்டாப்பா? அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் பாருங்கள், நமக்கு வந்து integral cos x dx அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ integral cos x dx என்னது? sin x plus c. கரெக்டா? இப்போ சொல்லுங்கள், இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கிறோம். 3 by 8 அப்படியே இருக்குது. சரியா? இங்கே என்ன வரும்? integral dx x. ஸோ x, இந்த இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டை எல்லா டேர்ம்ஸ்க்கும் நம்ம பொதுவாக கடைசியாக எழுதிக்கலாம். சரியா? ப்ளஸ் 1 by 8 இன்ட்டு cos 8x என்ன பண்ணுறோம்? நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ எந்த ஃபார்மு? cos x dx தான். ஸோ இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? sin 8xன்னு வரும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? பையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 8xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். சரியா? இப்போ சொல்லுங்கள், 8 x எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் 8. ஸோ இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ சொல்லுங்கள் ஃபார்முலா, d by dx of x which is equal to 1. அதாவது எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1. சரியா? அப்போ இங்கே இன்ட்டு 1 வந்துடும். இந்த 1 நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 8 மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ளஸ் 1 by 2. இது இன்டகிரலுக்கு வெளியில் இருக்குது. சரியா? இதை பண்ண என்ன வரும்? sin 4xன்னு வந்துருமா? இதோடையும் நிறுத்தக்கூடாது. என்ன பண்ணணும்? 4x அகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். அப்போ என்ன வரும்? 4 into 1 வந்துருமா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ தான் என்ன பண்ணுறோன்னா இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு சிஏ எழுதிக்கிறோம். இந்த 3 டேர்ம்ஸ்க்கும் பொதுவாக இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு சிஏ நம்ம எழுதிக்கிறோம். புரியுதா? இப்போ சொல்லுங்கள், which is equal to 3 by 8x plus 1 by 8 sin 8x by 8 இல்லையா? plus 1 by 2 into sin 4x by 4 plus c. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டெப்பில் ஜஸ்ட் 8 into 1 8, 4 into 1 4ன்னு எழுதியிருக்கேன். வேறு எதையும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் எழுதியிருக்கேன். சரியா?
ஓகேங்க பாருங்கப்பா, இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 8 × 8 64 எழுதியிருக்கேன். 2 × 4 8ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலைங்க பாருங்கள். therefore I which is equal to 3/8 x plus 1/8 × 8 64 sin 8x plus 1/2 × 4 8 sin 4x plus c. ஓகேவா? சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக எல்லா ஸ்டெப்ஸையுமே எழுதியிருக்கேன். ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து கிளியராக டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும், இன்டகிரேஷனும் ரொம்ப கிளியராக தெரியும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸு உங்களுக்கு வேண்டாம், எக்ஸ்ட்ராவாக அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்குது, சம் வந்து லென்த்தாக எழுதுகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா இதில் தேவையில்லாத ஸ்டெப்ஸாக உங்களுக்கு தெரிகிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இப்படி எழுதினா தான் புரியும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா ஸ்டெப்ஸையும் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இது நமக்கு தேவையில்லை தானே இந்த ஸ்டெப் வந்து 8 × 1, ஏன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் by8 அப்படின்னு எழுதிடலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் by4 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு சில டைம் வந்து உங்களுக்கு டவுட் வரும். இந்த டிஃப்ரென்ஷியேஷனை எப்படி பண்ணியிருக்கோம், 8x டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், பட் வந்து இங்கே வெறுசாக 8ன்னு எழுதியிருக்கோமே, அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி எதுவும் டவுட் வருங்கிறதுனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து முன்னாடி 8ன்றது கான்ஸ்டண்ட்டாக அதை எடுத்து எழுதிட்டோம், எக்ஸை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ 1 வருது அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். சரியா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?